மோட்டருக்கு ஒயர் பிடிச்சி தூக்கிறதுக்கு ஒரு ஹேண்டில் மாதிரி ஒயர் மாதிரி கட்டுறோம். ஸோ நேராக அந்த நைலான் ஒயரையும் கட்டலாம், இல்லைன்னா இந்த மாதிரி உள்ளே போகுதுல்ல. உள்ளே போகாது. ஓகே ஓகே. அதனால் காப்பர் கட்டிட்டு பெரிய மோட்டர்லாம் நைலான் அந்த மாதிரி பெருசாக வருமோ? பெருசில் அது வேறு வரும். ஓகே ஓகே. பெருசில் வந்து ஹோல்ஸ் பெருசாக வரும். அந்த கயிறு இதில் வந்து அந்த கயிறு கேட்டு கயிறு உள்ளே போகுது. இந்த மணி இந்த மாதிரி 2 காப்பர் காது மாதிரி கட்டியாச்சு ஸ்ட்ரென்த்துக்கு. இந்த நைலான் ரோப்பை அதில் கட்ட போகிறோம். ஸோ போர்வெல்லில் இந்த மோட்டர் வந்து நைலான் கயிறோட உள்ளே இருக்கும். இது மோட்டரை லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஃப்யூச்சரில் தேவைப்படும். இந்த பீஸ் பேர் என்ன சொல்லுவோம்? காலர் பைப்பு. காலர் பைப். ஓகே. ஸோ இந்த சப்மர்சிபிள் மோட்டரோட வாயில் இந்த காலர் பைப்பை போடணும். 1 இன்ச்சு. ஆமாம், 1 இன்ச்சு போட்டு டைட் பண்ணிடல. அதுக்கப்புறம் மெட்டல் இது. அதுக்கப்புறம் பிவிசி பைப்பு மேலே. அது கொடுப்பா பைப்பு. டைட் பண்ணிட்டு கட்சி வரணும். ஓகே. இந்த லப்பர் உட்காந்துச்சுன்னா அது தண்ணி வந்து இதாகும். இந்த கம்பி சுற்றி ஃபுல்லாக கட்டணுங்களா? எப்படி தேவையில்ல. கிட்ட மட்டும் ரோப்புக்கு நல்லா. ஓகே ஓகே. நிற்கிறதுக்காக. ஏன்னா அப்போ தான் கயிறு வந்து ஸ்ட்ரென்த்து வந்து சரியாக வரும். ஓகே ஓகே. கட்டிங் என்ன சேர்த்து இல்லை. சரிதா? சரி. ஓகே. நம்ம கயிறு விடுவோம். வயிறு ஸோ ஒயரு, கயிறு, கரண்ட்டுக்கு ஒயரு, பிடிச்சி தூக்கிறதுக்கு ஒரு நைலான் கயிறு சேர்த்து உள்ளே விடுறோம். இங்கே என்ன டேப் போட்டுறீங்க? சும்மா அந்த ஒயர் தொங்காமல் இருக்குது. ஓகே ஓகே. சும்மா ஒரு டேப் புரியுது. பைப் ஒயர்லாம் விட்டுருங்க. பைப் மட்டும் பிடிச்சிங்க. அது ஒரு டப்பாவில் ஒரு பைப்பில் தண்ணி இருக்கு. மூணாவது பைப் இருக்கிறோம். எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். நல்லா க்ளீனாக இருக்கும். ஓகே ஓகே. இல்லை குமார், இந்த பைப்போட டிப்பை வந்து வாட்டர் பக்கெட்டில் முக்கிறோம். ஸோ தண்ணி பட்டால் தான் கொஞ்சம் ஈஸியாக உள்ள மரம் ஏறும். ஆயிலெலாம் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, தண்ணி மட்டும்தான். ஆயில் போட்டால் மண்ணு மரம் போயிடும். ஓஹோ, ஆயில் போட்டால் மண் பட்டு கல்லுகள் ஒட்டிக்காமல் போகாது. ஓகே ஓகே. ஸோ வெறும் பச்சை தண்ணி போதும். ஆமாம், அதுதான் நைஸாக வரணும். இந்த ராடு பேர் என்னதுங்க? இது காலர் ராடு தான். மேலே மேலே வர காலர் ராடு. ஆமாம், போடுறேன். நெட்டு கொடுப்பா. நெட்டு கொடுக்குறீங்க. ஒன்று தூரமாக கொடுங்க.
இந்த கிளாம்ப் வந்து பைப்பை ஹோல்டு பண்ணுறதுக்கு. இந்த சைடு இப்படி போகும், இந்த சைடு இப்படி வரணும். அதான் கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, எல்போ டிப்பில் வந்து எல்போ போட்டாச்சு. தம்பி அதுக்குறா நான் தான். இது பேர் என்னென்ன சொல்லுவாங்க? அது ட்ரிப்பர், எம்சிபி ட்ரிப்பர். ட்ரிப்பர். ஆமாம். ஸோ ஒன்றும் இல்லை, சோலார் பேனல்லேருந்து வர அந்த ஒயர் வந்து இந்த எம்சிபி ட்ரிப்பரில் ஒரு பக்கம் கனெக்ட் ஆகுது, இன்னொரு பக்கம் வந்து மோட்டர் கனெக்ட் ஆகுது. சும்மா டெம்பரரி தானே போடுறோம். இல்லை இங்கே வரதான்னு பார்த்துலாமா? அதான் இங்கே தண்ணி வருதான்னு பார்த்து அப்புறம் அப்படி திருப்பி விட்டுருவோம். ரைட்ராக போடணும். எவ்வளோ இப்போ ஓஸ் பைப் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஓஸ் பைப் நேராக தோட்டத்துக்கு பாயுது. இப்போ மோட்டர் ஒயரிங்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ சோலார் பேனலையும் எலக்ட்ரிக்கல் ஒயரையும் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ சோலார் பேனல்லேருந்து வர இந்த கனெக்டர் ப்ளஸ் மைனஸ் பார்த்துட்டு இப்போ இதிலே போட்டிருக்கோம் பாருங்கள், ப்ளஸ்ஸாக மைனஸாக போட்டிருக்கோம். ஓகே ரைட், ஓகே. அந்த அடாப்டர் போட்டு அப்படியே கனெக்ட் பண்ண வேண்டியது. அந்த பக்கம் வேணுமா? இந்த பக்கம். ஓ, எப்போ ஆன் பண்ணியாச்சா? வருதா? செடிக்கு போட்டோம். அப்படியே சூப்பர். அது கீழே போட்டிருப்போம். டெஸ்டிங்காக நம்ம நேரம் போய் இறக்கிட்டுக்கலாம். சரிங்களா? வண்டி லோடு பண்ணிட்டோம். சோலார் வாட்டர், சோலார் பவர்டு வாட்டர். சோலார் போட்டு செட் பண்ணி, ஆ, இப்போ செட் பண்ணி எல்லாமே பண்ண இல்லைங்களா? ஆமாம். இதான் அதை போட்டு செட் பண்ணி விட்டோம்னா நம்ம பாட்டு கரண்ட் இருக்க வரைக்கும், ஆ, சூரிய வெளிச்சம் இருக்க வரைக்கும், சூரிய வெளிச்சம் இருக்க வரைக்கும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக தண்ணி வந்துட்டே இருக்கும். ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அருமையாக ஓடுது. செட் இப்போ கரெக்ட். ஆ, எல்லாம் க்ளீனாக இருக்குது. இப்போ கரெக்டாக மதியம் 12 மணி. 12 மணி. இப்போ டேங்கில் எவ்வளோலாம் ஏற்றிக்கலாம், ஆ, செடிக்கு போட்டுடலாம். சரிங்கண்ணா. ஓகே ஓகே. உங்களுக்கு யாராவது தேவைன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆ, ஓகேண்ணா. சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா. தேங்க்யூ. ஓகே.